ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் ட்ரேட் ஜோன். இந்த வீடியோவில் அப்கமிங் வீக்கில் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நமக்கு மொத்தம் 4 ட்ரேடிங் செஷன் இருக்குது. 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி நமக்கு மார்க்கெட் லீவ் இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரை இந்த ஒரு பேரலல் சேனல் மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு உண்டான ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் ட்ரேட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நமக்கு கிளியராக 2 ரெசிஸ்டன்ட் இருக்குது. சப்போர்ட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் வியூக்காக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் போக வேணாம். இந்த பேரலல் சேனலை பேஸ் பண்ணி ட்ரேட் போக வேணாம். இந்த பேரலல் சேனல் நிஃப்டி மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் 4லையுமே பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ நமக்கு 2 சப்போர்ட் அல்லது 2 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிடுச்சு. 2 சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வேலிடா கன்சிடர் பண்ணிக்கலாம். அன்டில் இந்த பேரலல் சேனலை பேஸ் பண்ணி ட்ரேட் போகிறத அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை கிளியரா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். நிஃப்டி பொறுத்தவரை 24,470 இருந்து 515 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு 1 ஹவருக்கு உண்டான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த 1 ஹவர் ஜோன்ல நம்ம 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம கால் சைடு என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். நிஃப்டி வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் புல்லிஸ் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் நான் சொன்னது போலவே தான் இங்கேயுமே ஒரு பேரல் சேனல் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபியூச்சருக்கு உண்டான வியூ மட்டும் தான். 54,430 இருந்து 516 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு டே டைம் ஃப்ரேம்க்கு உண்டான சப்போர்ட் ரேஞ்சு. ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம்னா மண்டே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து கால் சைடில் என்ட்ரி பிளான் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதுக்காக டைரெக்டாக புட் சைடில் என்ட்ரி போகலாமான்னு கேட்டால் அது நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி போகிறது பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்கேஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வந்து உள்ள கிடைச்சது அல்லது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மைனர் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோ அல்லது ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னோ கொடுத்து பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நம்ம கால் சைடில் என்ட்ரி பிளான் பண்ணலாம். அன்டில் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கால் சைடில் என்ட்ரி பிளான் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ஃப்ரைடே மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 25,985 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து எக்ஸாக்டாக டே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சில் க்ளோசிங் வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஒரு கால் என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்தராக மார்க்கெட் புல்லிஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஃபின் நிஃப்டியில் 25,956 இருந்து 26,003 இது வந்து டே டைம் ஃப்ரேம் உண்டான சப்போர்ட் ரேஞ்சு ஃபின் நிஃப்டியில். நெக்ஸ்ட் மிட் கேப் இண்டெக்ஸ். மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்தவரை 12,460 இருந்து 490 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு 1 ஹவருக்கு உண்டான சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த ஜோனில் 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகலாம். நிஃப்டிக்கு நம்ம 1 ஹவர் ஜோன் தான் கொடுத்துருக்கோம். சேம் ஆஸ் மிட் கேப் இண்டெக்ஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவர் சப்போர்ட் ரேஞ்சு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர்லையுமே 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் நாம அந்த ஜோனில் பார்த்துட்டு ஒரு கால் என்ட்ரி பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்மளோட டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் பேரலாக இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் வெயிட் பண்ண போகிறோம். ஃபின் நிஃப்டியில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா கால் சைடு என்ட்ரி பிளான் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.